Hello friends, this is your Loudly channel. I am Sukumar. We will see a video about சிலரோட மொபைல்ல NFC அப்படின செட்டிங்ஸ்ல ஒரு வேர்ட் இருக்கும். அது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படினு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு நம்ம வீடியோல அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மொபைல் டு மொபைல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கற வீடியோவை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி Loudly சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி Loudly சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா NFC நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த NFC யூஸ் பண்றது எப்படி, இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த NFC மூலமா நீங்கள் நார்மலாக ப்ளூடூத் வைஃபைல எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதுலேயும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க, வாங்கிட்டு அதுக்கு பே பண்ணுறதுக்கு நீங்கள் கிரெடிட் கார்டு தான் இல்லை டெபிட் கார்டு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் உங்களோட மொபைலை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் NFC டேக் அப்படின்ட்டு அந்த டேகை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன மோடில் சேஞ்ச் பண்ணிக்கணுமோ அதில் வந்து ரைட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போ சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேக்கில் நீங்கள் டச் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த மோட் சேஞ்ச் ஆகிக்கும். இது கூட நம்ம எக்ஸாம்பிள் அட்வர்டைஸ்மெண்ட் கூட பார்த்துருப்போம். சாம்சங் கேலக்ஸி J3 பார்த்துருந்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இந்த பைக் ரைடு அப்போ இந்த டேகை யூஸ் பண்ணி தான் அவங்க சைலண்ட் மோடில் அவங்க மொபைலை வைப்பாங்க. உங்களோட மொபைலில் NFC இருக்கான்ட்டு உங்களோட மேனுவல் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் உங்கள் இதில் NFC இருக்குன்னா உங்களோட டிவைஸ் பேனலை பின்னாடி கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு பிளாக் ஒன்று இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதான் NFC டிவைஸ். இந்த NFCயை யூஸ் பண்ணி குயிக்காக எந்த டேட்டாவையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். உங்கள் மொபைல்லையும் உங்கள் ஃப்ரெண்டு மொபைல்லையும் இந்த NFC டிவைஸ் இருந்துச்சுன்னா டேட்டா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத இதுக்கு அடுத்து நம்ம பார்க்கலாம். உங்கள் மொபைலில் NFC சப்போர்ட் பண்ணுச்சுன்னா செட்டிங்ஸில் போயிட்டு மோர் கிளிக் பண்ணுங்கள். அது உள்ளே பார்த்தீங்கன்னா NFC அப்படின்னு இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. அதை ஆன் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழேயே ஆண்ட்ராய்டு பீம் அப்படின்னு இருக்கும். அதையும் ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இது ஆன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டோட மொபைல்லையும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லெஃப்ட் சைடு வச்சுருக்கிறது 1+1 டிவைஸு, ரைட் சைடு வச்சுருக்கிறது K4. 1+1ல் பார்த்தீங்கன்னா பேக் சைடு NFC இருக்குது, K4ல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி தான் வச்சு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ரெண்டு மொபைல்லையுமே பேக் சைடு இருந்ததுன்னா பேக் டு பேக் வைக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்னா நம்மளோட காண்டாக்ட் டீடைல்ஸ் தான் ஃபஸ்ட்டு நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம நார்மலாக எப்பயும் ப்ளூடூத் இது மாதிரி தான் யூஸ் பண்ணி பண்ணுவோம். இதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் காண்டாக்ட்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு மொபைல் மேலே மொபைலை வச்சுட்டு ஒரு டச் பண்ணிங்கன்னா போதும். இந்த மொபைலில் இருந்து உங்களுக்கு தேவைப்படுற காண்டாக்ட் வந்து அந்த மொபைலுக்கு உடனே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நீங்கள் ப்ளூடூத் ஆன் பண்ணி சென்ட் பண்ணணும் இல்லை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும்னு எதுவுமே தேவையில்லை, உடனே உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து யூடியூப் வீடியோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து அதே வீடியோவையே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படின்னும் போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலில் வச்சு டேப் பண்ணிங்கன்னா போதும், உடனே டச் பண்ணிங்கன்னா அவங்க மொபைல்லையும் அதே வீடியோவை அவர் ப்ளே பண்ணி பார்க்க முடியும். மற்ற ஒய்ஃபை ப்ளூடூத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரமாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேப்பை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு லொக்கேஷனுக்கு போகணும் அப்படின்னாருன்னா நம்ம மொபைலில் சர்ச் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு அவருக்கு வந்து அந்த URL இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது மூலியமாக தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக உடனே நம்ம வந்து டச் பண்ண உடனே ஷேர் ஆயிரும் இந்த NFC மூலியமாக. இது நார்மல் ப்ளூடூத் மூலியமாக பண்ணால் கூட இவ்வளோ சீக்கிரம் ஆகாது. அடுத்து வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டு இல்லை ஏதாவது ஒன்று பார்த்துட்ருக்கீங்க, அந்த வெப்சைட் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணோம் அப்படின்னா நம்ம நார்மலாக எப்படி பண்ணுறோன்னா வாட்ஸ்அப் மூலியமாக ஷேர் பண்ணி தான் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக இது மாதிரி டேரெக்டாக வந்து உடனே வித்தின் செகண்டில் வந்து இந்த மொபைல்லேருந்து அந்த மொபைலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஷேரிட் தான் பெஸ்ட்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா ஷேரிட் வந்து ஒய்ஃபை மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதனால் குயிக்காக ஆயிரும். பட் NFC பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் பேர் ஆகி தான் ஃபோட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால் வந்து நம்ம ஃபோட்டோ சென்ட் பண்ணணுன்னா மட்டும் நம்ம ஷேரிட்டில் பண்ணிக்கலாம். மற்றபடி சின்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம NFC யூஸ் பண்ணியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இன்னைக்கு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், Loudly சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.